Hi everyone, welcome back to Evergreen Cooking. பொதுவாகவே கார்லிக்ல நம்ம இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு தன்மை இருக்கு. அண்ட் நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற 100 grams ஆஃப் சிக்கன்ல 27 grams ஆஃப் புரோட்டீன் அடங்கி இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ரொம்ப டெலிஷியஸான கார்லிக் சிக்கன். இதை எப்படி செய்யணுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்த லாஸ்ட் ரெசிபி சிக்கன் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கார்லிக் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 12 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி துருவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா தட்டி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து 2 பாதியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்னதா ஒரு வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 5 காஷ்மீரி சில்லி எடுத்து 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஏன்னா இது நல்லா ஊறினாதான் சாஃப்ட் ஆகும். அப்போதான் நம்மளால நல்ல மையம் அரைக்க முடியும். இப்போ அரைச்சாச்சு, நல்ல ஃபைன் பேஸ்டாக இருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1/4 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் 250 கிராம்ஸ் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம்க்கு அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு குவிக் ஸ்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த சிக்கனில் ஃபுல்லாக மசாலா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி எதுக்கு சேர்த்துருக்கோன்னா அது நல்லா கலர் கொடுக்கும். ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ரெட் சில்லி சாஸும் சிக்கனும் நல்லா குக் ஆகி ட்ரை ஆகிடுச்சு, நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஊற்றி சாப்பிட ஒரு க்ரீம் ரெடி பண்ணோம், ஒயிட் சாஸ். அதை இப்போ எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துருங்க. அப்புறம் அரை கப் பாலை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரேடியாக பால் சேர்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கட்டியாக ஆகிடும். அதனால லம்ப்ஸ் இல்லாமல் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 2-3 முறையாக பால் காய்ச்சும் போது அதில் ஏடு கெட்டும் போது அதை நீங்கள் எடுத்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி எதுலையாச்சும் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும் போது அதை எடுத்து நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஃப்ரெஷ் க்ரீமுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் தான். இப்போ இதில் இன்னும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எந்தவித ஒரு கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த கார்லிக் சிக்கனை ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ண ஒயிட் சாஸை இப்படி மேலே ஃபுல்லாக ஊற்றிடுங்க. கடைசியாக மேலே கொத்தமல்லி இலையை தூவிட்டு நீங்கள் இந்த க்ரீமியான ஒயிட் சாஸோடு எடுத்து வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரியலி ஆசம். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் எவர்கிரீன் குக்கிங்கை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.